வணக்கம் அக்கா. நாங்கள் ஜெனி சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியிலேருந்து வாரம். உங்களோட பேர்? டிவோஜினி. டிவோஜினிக்கு என்ன இன்றைக்கி ஸ்பெஷல்? என்னோட பர்த்டே எத்தனையாவது? 25வது. ஓகே, இன்றைக்கி உங்களுக்கு பர்த்டே என்று சொல்லி விஷ் பண்ணி எங்கள்கிட்ட இந்த அழகாக இந்த கேக் வித் பலூன், மற்றது உங்களுக்கு ஒரு சாக்லேட் பாஸ்கெட், அதோட இன்னொரு ஃபோட்டோ ஃப்ரேமும் கொடுத்து விட்டுருக்குறாங்க. யார் தந்திருப்பா? யாரு அவர்? யாரு எங்கே இருக்கிறார்? பிரான்ஸ்ல இருக்கிற லவ்வர் தான் அனுப்பியிருக்கோம். இல்லை, அப்படி சொல்லல, ஒரு போயிட்ட இருந்து வரையில. அப்ப மச்சால் அனுப்பியிருக்கோம். மச்சால் எங்க இருக்கிறா? இருக்கிறா. யாரு? ஹஸ்பண்ட் தங்கச்சி. என்ன பேர் அவங்களுக்கு? அருள்மொழி. இல்லை, அவங்களும் இல்லை. வேற மூணு ரிலேஷன்ஸ் யாராவது? மச்சாலும் மாமியும் சேர்ந்து அனுப்பியிருக்கணும். இல்லை, மாமிக்கு என்ன பேர்? மாமிக்கு கலையாமுதலி. இல்லை, அந்த பேரும் சொல்லல. வேற ஆனால் பொம்பளை, அதாவது லேடி ஒரு ஆள் தான் தந்தாங்க உங்களுக்கு கொடுக்க சொல்லி. ஆனால் இந்த நீங்கள் சொன்ன பேர் எல்லாம் எனக்கு சொல்லவும் இல்லை. மாமி மச்சாரன்னு சொல்லல. யாரது? ஏன் அம்மா தந்துருக்க மாட்டாவே? இல்லை. ஏன் அம்மா ஏற்கனவே வேண்டி வச்சு வெட்டியாச்சு. அது இது அம்மா சர்ப்ரைஸாக செய்யணும்னு செய்திருக்கலாம் தானே. இது என்னடா இது? அப்படி இஞ்சி இருக்கிறாங்க, செய்ய வாய்ப்பு இல்லை. ஏன் இஞ்சி இருக்கிறாங்க? என்ன அம்மா அப்படி சொல்லிட்டா? இது நல்ல வழியா கிடையாது. என்ன வடிநாளில் இருக்கிறவே தானே இப்படி செய்வீனமோ கேட்குறேன். அப்படி இல்லாட்டி தம்பி நம்ம தான் செய்யிருக்கோம் யாழ்ப்பாணத்துல இருந்து. அதை விட தம்பின்னு வைஃப் எங்க இருக்கிறா? அவ ஜஸ்ட்னால கொக்கு இல்லை இருக்கிறா. ஏன் தம்பி செய்ய மாட்டாரு? அவர் இஞ்சி நிற்கிறது, அதனால அவர்கிட்ட சொல்லி செய்திருக்கலாம். மற்றும் அவாக்கு என்ன பேர் சொன்னீங்க? துவாரகா. யாழ்ப்பாணத்துல இருக்கிறா? கொக்கு இல்லை. இல்லை, அதை விட பிரான்ஸ்ல இருந்தா இது சொல்லி வந்திருக்கணும். வருணன் தான் சத்தியமா பிரான்ஸ்ல இருந்தா அதுவும் வருணன் பேர்ல வரையில. வேற ஒருத்தங்க, அதாவது லேடி. யார் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்? யார் இருக்கிறாங்களா? ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்கிறாங்க? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யார்? அது நல்ல இனி இல்லையானு என்னோட க்ளோஸ்ன்னு சொன்னா யாருன்னு சொல்லுவீங்க? 2 பேர் இருக்கணும். யார் அது? திவ்யாண்டும் ஜெசினாலும் 2 பேர் இருக்கணும். அவன் இங்கதான் இருக்கணும். ஓகே, இங்க இருந்தா என்ன? இங்க இருந்தா செய்யணும் நினைச்சிருக்கலாம் தானே. ஃப்ரெண்டுக்கு விழா காலம் நாங்க ஒன்றும் செய்யலை, இந்த வருஷம் பண்ணாலும் செய்வோம் வேண்டியது ஒன்று செஞ்சிருக்கலாமே. இல்லையா? உண்மையா இல்லையா? அவங்க செய்ய மாட்டாங்க. அப்ப அவங்க செய்தாண்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? அப்படி இல்லை, அவங்க வந்து வருத்தப்பட போறாங்க. அப்படி எங்களை எப்படி சொல்லிட்டாரு? வாரன்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பி இருக்கலாம் தானே. குழப்புவாங்க தானே. சர்ப்ரைஸ் என்ன சொல்லிட்டு அனுப்புவாங்க. என்ன இவர்தான் அனுப்பியிருப்பாரோ? இல்லை, அவர் இல்லை. அவரை தவிர்த்து தான் தெரியும் எனக்கு சாக்லேட் எல்லாம் பிடிக்கும். என்னடா அப்பா சாக்லேட் தந்தா அவர் தான் தருவாரு. எனக்கு நார்மலா எல்லாருக்கும் தான் சாக்லேட் கொடுக்க சொல்லி சொல்லுவாங்க எல்லாரும். அவர் இல்ல, அவர் இல்ல. என்ன செய்வோம்? அவரும் இல்ல. ஆனா நீங்க அவர் தான் சொல்றீங்க. ஆனா அவர் இல்ல. அவர் அனுப்பிடுவானு இல்ல மச்சால் அனுப்பிடுவோம். சரி, இப்ப நீங்க இதுக்குள்ள உலா பேருக்குள்ள ஒரு நிறைய பேரை சொன்னீங்க. உங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்க, உங்களோட மச்சால் சொன்னீங்க, மாமி சொன்னீங்க, உங்களோட அவரை சொன்னீங்க லவ்வரை. அதை தவிர்த்து உங்களோட அம்மாவை நீங்க சொல்லவே இல்லை. ஆனா அம்மாவும் தந்துருக்கலாம். என்ன? ஆனா நீங்க சொன்னீங்க அம்மா தர மாட்டாண்டு. அது கேக் வாங்கி வச்சிருக்கலாம். சர்ப்ரைஸ் தான் தருவாங்க நானு. அப்ப நீங்க சொன்னதுல யாரு? ஒரு ஆளை சொல்லுங்க சரியா. யாருண்டு? அதான் திருப்பி சொல்றேன். ஆனா அவர் இல்லைன்னு நான் சொல்றேன். அப்படி இல்லாட்டி மச்சால அனுப்பியிருக்கணும் லண்டன்ல இருந்து. மற்றபடி யாரும் அனுப்ப இல்லை. சரி பாப்போமா? அப்ப இந்த போட்டோ ஃப்ரேம் பார்த்தா தெரியும் யாருண்டு. திருப்பங்க வாவும். ஓகே, தேங்க்யூ. சரி, யார் தந்தது? என்னோட லவ்வர்.
ஓகே, அவர் தான் இன்றைக்கு உங்களுக்கு பிறந்த நாள்னு சொல்லி விஷ் பண்ணி உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமாமன்ட்டு பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி இதெல்லாம் உங்களை கொண்டு போய் கொடுக்க சொல்லி சொன்னவர். அவர் வந்து இந்த டைமில் உங்களோட இல்லையாம் இந்த பர்த்டேயில், அடுத்தடுத்த வருஷங்களில் கட்டாயம் உங்களோட இருக்கணும்னு சொல்லி அவர் ஆசைப்படுறார். உங்களை ரொம்பவே லவ் பண்ணுறாராம், உங்களை ரொம்ப பிடிக்குமாம் அவருக்கு என்று சொல்லி சொன்னவர். எப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமாம் லைஃப் லாங் என்ன சொல்லி அவரோட சேர்ந்து நாங்களும் உங்களுக்கு விஷ் பண்ணுறோம். நீங்கள் உங்களோட லைஃப்பில் இன்னும் என்னென்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாத்தையும் ஒவ்வொரு விஷயங்களாக செஞ்சு சந்தோஷமாக இருந்து உங்களோட லைஃப்பில் நீங்கள் அவரோட நீ ஒன்றிணைஞ்சு 2 பேரும் ஹாப்பியான ஒரு லைஃப் வாழணும்னு சொல்லி எங்களோட சர்ப்ரைஸ் டெலிவரி சார்பாகவும் வாழ்த்துறோம். விஷ் ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ அக்கா. ஓகே, அவரை மிஸ் பண்ணுறோம். சரி, அவருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அழக்கூடா, இது என்ன அழுகுறதுக்கா? இப்போ இவ்வளோ சொன்னது அழக்கூடா, உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு தானே செஞ்சிருக்கிறார். டிஹோஜினி அழாதீங்க, அழக்கூடாது. அவர் அலோனுமெண்ட் பிள்ளைக்கு செய்யல, நீங்க ஹாப்பியா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும்னு தானே சொல்லி செஞ்சிருக்கிறார். அழுது அவரும் கவலைப்பட போறார். அழாதீங்க, அழக்கூடாது. பிடிச்சிருக்கா கிஃப்ட் எல்லாம்? பிடிச்சிருக்கா? சரி, உங்களுக்கு எவ்வளோத்துக்கு அவரை பிடிக்கும்? நிறைய பிடிக்குமா? ஓகே, அவருக்கு என்ன சொல்ல போறீங்க சொல்லுங்க. I miss you and I love you. Love you. Thank you so much. ஓகே, எதிர்பார்த்தீங்களா? இல்லை. சரி அம்மா, ஓகே, ஹாப்பியாக இருங்க, அழக்கூடாது. ஓகே.